இப்போ இனிப்பு பணியாரம் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நாம இனிப்பு பணியாரம் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாட்டு சர்க்கரை, அப்புறம் இட்லி மாவு. இந்த நாட்டு சர்க்கரையை மாவோடு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சர்க்கரை அவங்கவுங்க ஸ்வீட்னஸ்க்கு தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்வீட்டாக வேணும்னா நிறையா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்வீட் கம்மியாக தான் வேணும் உங்களுக்கு அப்படின்னா கம்மியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரையை நல்லா மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதோட கலரே சேஞ்ச் ஆகணும். கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா மாவு கலர் ஆகிற வரைக்கும், கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ தான் ஸ்வீட்னஸ் எல்லா இடத்துலையும் சேமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா மாறுற அளவுக்கு கலக்கணும். பனிகாரக்கல்ல வச்சுட்டு லைட்டாக சூடாக விட்டுடணும். சூடானதுக்கப்புறம் லைட்டாக 1 drop ஆயில் விட்டுக்கணும். கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நாம் இந்த மாவை அதில் ஊற்றணும். சைடில் இப்படி ஒரு டைம் எடுத்து விட்டுக்கணும். நம்ம இப்போ நார்மலாக இட்லி தோசை அப்படின்னு செஞ்சு கொடுத்தா குழந்தைகளுக்கு போர் அடிச்சிடும். இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டியாகவும் செஞ்சு கொடுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி டிஷ்ஷாக பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இதை இப்போ திருப்பி போட போகிறோம். ஓகே, இப்போ வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். சுட சுட இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல்.